தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டை காக்க வேண்டுமென்றால் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் தொடர்ந்து நடைபோட வேண்டுமென்றால் திமுக ஆட்சியை தொடர வேண்டும் என்று திருவாரூரில் நடைபெற்ற சட்டமன்ற பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முழங்கி இருக்கிறார். நேற்றைக்கு திருவாரூரில் நடைபெற்ற சட்டப்பேரவை பரப்புரை கூட்டத்தில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிடும் பூண்டி கலைவாணன் அவர்களையும், மன்னார்குடியில் போட்டியிடும் டிஆர்பி ராஜா அவர்களையும், திருத்துறைப்பூண்டியில் போட்டியிடும் தோழர் மாரிமுத்து அவர்களையும், நன்னிலத்தில் போட்டியிடும் வேட்பாளர் முகமது முபாரக் அவர்களையும் அறிமுகப்படுத்தி தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அந்த வகையில்தான் அவர் அங்கு பேசிய போதுதான் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் கொள்கை உறவாக நம்முடன் இணைந்திருக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரையும் அண்ணா அறிவாலயத்தில் அழைத்து அவர்களுடன் கலந்து பேசி வெல்வோம் ஒன்றாக என்ற உறுதி எடுத்திருக்கிறோம். அதை முடித்துவிட்டுதான் திருவாரூருக்கு வந்திருக்கிறேன் என்று முழக்கமிட்டுள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இன்றைய விடுதலை தலையங்கம் மிக முக்கியமான ஒரு தலைப்பில் வெளிவந்திருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எது என்று அது கேள்விக்குறியுடன் தொடங்கி இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வை ஒட்டிதான் இந்த விடுதலை தலையங்கம் விரிவாக வந்திருக்கிறது. கான்பூர் பகுதியைச் சேர்ந்த பார்ப்பன குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணிற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கிறது. திருமணமான சில நாட்களிலேயே அந்த பெண்ணின் மாமியார் மற்றும் குடும்பத்தினர் அந்த பெண்ணை கட்டாயமாக பலவந்தப்படுத்தி மதம் மற்றும் யாகம் என்ற பெயரால் ஆடையின்றி நள்ளிரவில் ஊரை சுற்றி வருவதும், அமாவாசை தினத்தன்று பிணத்தின் மேல் அமர்ந்து உடலுறவு செய்வது போன்ற சடங்குகளையும் செய்யுமாறு அவரை வற்புறுத்தியுள்ளனர். இதனை செய்ய மறுத்ததால் வீட்டில் இருந்த குடும்பத்தினர் அந்த பெண்ணை துன்புறுத்தி ஆடைகளை நீக்க கட்டாயப்படுத்தியுள்ளனர். இந்த அநாகரிகமான மற்றும் விபரீதமான செயலுக்கு அந்த பெண் மிக கடுமையாக தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த கணவன் மற்றும் மாமியார் உள்ளிட்ட குடும்பத்தினர் அவரை கொடூரமாக தாக்கி சித்திரவதை செய்துள்ளனர். நீண்ட நாட்களாக இந்த கொடுமையை தாங்கிக் கொண்டு கடும் வேதனையை அனுபவித்து வந்த அந்த பெண் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து தனது உயிருக்கு பயந்து காவல் நிலையத்தில் தஞ்சம் புகுந்திருக்கிறார். தனக்கு இழைக்கப்பட்ட கொடூரங்கள் குறித்து அவர் கண்ணீருடன் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில்தான் இவர்கள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பொய் கூச்சல் போட்டு கொண்டிருக்கும் பிஜேபி சங் பரிவார்கள் பிஜேபி ஆட்சியில் இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் இந்த கேடுகட்ட கீழ்த்தரமான ஆபாச நிகழ்வுகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்றும் கேட்டிருக்கிறது. மேலும் மக்கள் தொகை அடிப்படையில் பெண்கள் பாதுகாப்பற்ற மாநிலங்கள் வரிசையில் டெல்லி முதலிடத்தில் இருக்கிறது, ஹரியானா 2வது இடத்திலும், தெலுங்கானா 3வது இடத்திலும் இருக்கிறது. ஆனால் இவற்றை எல்லாத்தையும் சேர்த்தால் கூட உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதும் எல்லா குற்றங்களிலும் மொத்த எண்ணிக்கையில் முதலிடத்தில் தான் இருக்கிறது. இந்தியாவில் தேசிய அளவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் சராசரி விழுக்காடு 66.4 இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநகரங்கள் வரிசையில் மும்பை, கோகிமா, விசாகப்பட்டினம், புவனேஸ்வர். ஆனால் இது போன்ற எந்த தர வரிசைகளிலும் தமிழ்நாடு இடம்பெறவில்லை. ஏனென்று சொன்னால் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்களில் முதலிடத்தில் சென்னையும், மாநிலங்களில் தமிழ்நாடும் கேரளமும் இருக்கிறது. இது ஏதோ தமிழ்நாடு வெளியிட்ட புள்ளி விவரங்களோ திமுக கொடுத்த புள்ளி விவரங்களோ அல்ல. இது தேசிய பெண்கள் பாதுகாப்பின் ஆண்டறிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று மனசாட்சியின்றி பொய்யாக கூப்பாடு போடுவது காழ்ப்பு அரசியல் மட்டுமல்ல, பச்சையான அநாகரிக ஓட்டு அரசியலே என்று விடுதலை தலையங்கம் முடித்திருக்கிறது. 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று தொடங்கி இருக்கிறது. நாடு முழுவதும் இந்த முறை டிஜிட்டல் முறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இதனால் மாநிலம் வாரியாக
சுய விவர பதிவு மற்றும் கணக்கெடுப்பாளர் வீடு தேடி வரும் தேதிகள் மாறுபடுகின்றன. அந்த வகையில் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் தங்களது சுய விவரங்களை ஜூலை 17 முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்யலாம். வீடு தேடி வரும் நேரடி கணக்கானது ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. அதேபோன்று புதுச்சேரியிலும் சுய விவர பதிவு மே 17ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரையிலும், வீடு தேடி வரும் கணக்கெடுப்பு ஜூன் 1 முதல் 30ஆம் தேதி வரையிலும் நடைபெற இருக்கிறது. இந்த கணக்கெடுப்பின் அனைத்து பணிகளையும் அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதத்தில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் வெப்பத்தின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மோடியின் முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி எத்தனை டீம்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சாம்பியன் திமுக தான் என்று திருவண்ணாமலையில் நடைபெற்ற பரப்புரையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்வோருக்கு கூடுதல் சுமை ஏற்படும் வகையில் 60 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அதிகாரப்பூர்வமாக அமலாகியுள்ளது. தமிழ்நாடு தனியார் பள்ளிகளில் 25% இலவச மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த டிசம்பர் மாதம் நடத்திய குரூப் 1 பதவிக்கான முதன்மை தேர்வு முடிவுகளை கடந்த 30ஆம் தேதி அன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. துணை ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட முக்கிய பணிகளுக்காக நடத்தப்பட்ட இத்தேர்வின் அடுத்த கட்ட நேர்காணலானது ஏப்ரல் 15 மற்றும் 16ஆம் தேதியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்க வாக்காளர் பட்டியலில் தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த 100 பெயர்கள் தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளதாக மிர்சா மாளிகையில் வசிக்கும் நவாப் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். அமெரிக்க இந்து பவுண்டேஷனின் முக்கிய நபரும் அமெரிக்க யங் இந்து ஆர்கனைசேஷன் அமெரிக்க இந்து குழு செயலாளருமான விரிந்தா பரேக் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மும்பையில் தாத்திரேயா கடவுளின் அவதாரம் என்று கூறி வந்த பார்ப்பனர் அர்ச்சகர் இளம்பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திமுக திராவிட மாடல் 2.0 தேர்தல் அறிக்கையும் பிற கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளும் என்ற சிறப்பு கூட்டம் நாளை மறுநாள் சென்னை பெரியார் திடலில் உள்ள நடிகவேல் எம்.ஆர். ராதா மன்றத்தில் நடைபெற இருக்கிறது. இதில் தலைமையேற்று சிறப்புரையாற்றியிருக்கிறார் திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள். எனவே இது போன்ற கூட்டத்திற்கு கழக தோழர்களும் பொறுப்பாளர்களும் உணர்வாளர்களும் பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் மேற்கொள்ளும் தேர்தல் பரப்புரை பயணம் இன்றைய விடுதலையின் 8ஆம் பக்கத்தில் வெளிவந்திருக்கிறது. தேர்தல் பரப்புரை பயணமானது வரும் 6ஆம் தேதி மாலை ராதாபுரத்தில் தொடங்கி 21ஆம் தேதி மாலை தஞ்சாவூரில் முடிவடைகிறது. இந்த பரப்புரை பட்டியலுக்கான முழு விவரமும் இன்றைய விடுதலையின் 8ஆம் பக்கத்தில் வெளிவந்திருக்கிறது. மேலும் இந்த பரப்புரை கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் செய்ய வேண்டியவைகள் எவை என்றும் அதில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இது போன்ற செய்திகளை பார்த்திடவும் திராவிடர் கழக தலைவரின் பொதுக்கூட்ட உரை, பேட்டிகள், குழந்தைகளுக்கான காணொளிகள், பகுத்தறிவு திரைப்படம், ஆவணப்படம், குறும்படம், பகுத்தறிவு பாடல்கள் போன்றவற்றை பார்த்திட பெரியார் விஷன் OTT செயலியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.